ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம க்ராசரி ஷாப்பிங் வந்திருக்கோம். ஸ்ரீ சிவசாய் அப்படின்னு ஒரு புது க்ராசரி ஸ்டோர் இந்த சாண்ட்ரமோன் ஏரியாவில் திறந்துருக்காங்க. இந்த கோர்ட்யார்ட் சென்டர்ன்ற இடத்துல உள்ளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். கடை வந்து வெளியில் பார்க்கிங் நிறையா இருக்குது. பார்க் பண்ணிட்டு அப்படி உள்ளே வந்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது. ஈவென்ச்சுவலி இந்த இடம் கூட அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொன்னாங்க. இப்போ கடைக்குள்ளே போகலாம் வாங்க. பட் இங்கே நிறைய பார்க்கிங் லாட் மேலேயுமே இருக்குது. சாண்ட்ரமோனில் மெயின் லொக்கேஷனில் இருக்குது. கோர்ட்யார்ட் சென்டர் அப்படின்ற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பேர். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது, குட்டி குட்டி கடைகள் இருக்குது. இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. நல்ல அழகான ஒரு கியூட்டான லொக்கேஷன். குட்டி கடையாக இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. வந்தோடனே பாருங்கள், ஏகப்பட்ட நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த கடையில் வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாரும் கேட்பாங்கல்ல, இட்லி தட்டுலாம் எங்கே கிடைக்கும், அதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. மிக்ஸி இருக்குது, பிளேட்ஸ் இருக்குது, வெட் கிரைண்டர் இருக்குது, இந்த மாதிரி டப்பாவும் வச்சுருக்காங்க. மேபி உங்ககிட்ட நீங்கள் உங்களுக்கு வேறு எதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை உங்களுக்கு சோர்ஸ் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. லெட்ஸ் கோ. கடை ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களுடைய ஃப்ரீசர் செக்ஷன். ஃப்ரீசர் செக்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அவங்களுடைய எல்லா விதமான ரெடி டு கோ ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பரோட்டா இதில் வந்து ஆக்சுவலி நம்ம யூஸ்வலி வாங்குவோம்ல, இந்த தீப் பிராண்டோட பரோட்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிளெயின் பரோட்டா சூப்பராக இருக்குது. மலபார் இருக்கான்னு பார்ப்போம். மலபார் பரோட்டாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் சொன்னாங்க இதில் இருக்கிற சமோசா கூட நீங்கள் வாங்கி ஏர் ஃப்ரையரில் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, பட் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சுருக்காங்க. பேசிக் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த கடையில் இருக்குது. இவங்ககிட்ட அந்த சின்ன வெங்காயம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வச்சுருக்காங்க எல்லாமே. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவங்களுடைய மாவு, அவங்களுடைய சீஸ், நம்ம யூஸ்வலி வாங்குற சப்பாத்தி இருக்கு. சப்பாத்தி வாங்கலாம். தோசை மாவு வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசை மாவு இருக்கு. தயிர் இருக்கு, அஃப்கோர்ஸ். பேசிக்கான முட்டை, பால் அதெல்லாம் கூட எல்லாமே வச்சிருக்காங்க. ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ்வலாக இருக்கிற எல்லா ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸும் இருக்குது. தேங்காய் முக்கியமாக இருக்குது, அதான் நம்ம அதிகமாக வாங்குவோம். ஸோ அது இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு குட்டியான செக்ஷனில் அழகாக வெங்காயம் எல்லாம் தேவையான. நான் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் கேட்பீங்கல்ல, என்ன கோகனட் மில்க் யூஸ் பண்ணணும். இந்த கோகனட் மில்க் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. தேங்காய் சட்னிக்கும் இது நல்லாயிருக்கும், சமையலுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெங்காயம் எல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸ் பிட்டு தானே இது, ரைட்? இந்த இதுக்கு கொடுப்பாங்களே, தாம்பூலத்துக்கு கொடுப்பாங்க, அது மாதிரி சாமிதா கூட. குட்டி, ஐயோ கியூட்டான குக்கர் பாருங்களேன். குட்டி குக்கர். ஓ, இங்க கூட நிறைய வெரைட்டி ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. மேல எல்லா விதமான குக்கர் இருக்கு. இருங்க பாப்போம், விலை பார்ப்போம். $37 நம்ம ஊர் விலைக்கு எவ்வளோ? 5 liters, 4 liters, 5.5 liters, 3 liters குக்கர் எல்லாமே. இந்த லேட்டஸ்ட் மாடல் ஆஃப் குக்கர் இருக்கு இதுல. இந்த உள்ள வந்து இந்த கேப் வரும்ல, அந்த மாதிரி. வெரி நைஸ். ரங்கோலி செட்டு பாருங்களேன். இது யாரோ சொன்னாங்கப்பா, அப்படியே வந்துருமா, வச்சு அப்படியே மேலே மேலே பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் போல இருக்கு, ரைட்? வெரி நைஸ். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன். இது என்னது? கலர் பவுடர் டப்பா இருக்கு. கலர் பவுடர் இங்கே இருக்கு. இது என்னது? அதுவும் கலர் பவுடர் தான். இப்படி வைக்கிற டிசைன் வைக்கிறதா? ஸ்குவீஸ் பண்ண மாதிரி. என்ன இந்த கடைக்குள்ள வந்தோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச விஷயம்னா, நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. பயங்கர ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. இந்த இதையும் பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து நம்மளுடைய எல்லா விதமான சூஜி, பேசன், அந்த மைதா மாவு வெரைட்டிகள்லாம் வச்சுருக்காங்க. கீழே வந்து அவங்களுக்கு நம்ம ரவை அந்த ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லா விதமான மேகி நூடுல்ஸ் இருக்குது. பை த வே வி நீட் டு பை மேகி. கவின் கேட்டாரே, இந்த மசாலா தானே வாங்குவோம் யூஸ்வலி. இந்தியன் மெத்தட் படி பின்னாடியிலேருந்து எடுக்கணும். டாப் ராமன் இருக்குது. வினோத், வேணுமா? ஆர் யூ அ ஃபேன் ஆஃப் டாப் ராமன்? இந்தியா. உங்களுக்கு டாப் ராமன் பிடிக்குமா, மேகி பிடிக்குமா? போன வீடியோல வினோத் எப்படி மேகி பண்ணணும் உங்க எல்லாருக்கும் கத்து கொடுத்தாரு. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடதெல்லாம் ரெசிபி கிடையாது, சும்மா அடிச்சு விடாதீங்க. இதுல வந்து தேங்காய், கொப்பரை தேங்காய் இருக்கு, சங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, சோய் சங்க்ஸ், ஊறுகாய், எல்லா விதமான ஊறுகாயும் இருக்கு. ஆஹா, நமக்கு தேவையான சாரி நம்மளுடைய கிராண்ட் ஸ்வீட்ஸ் உடைய சூப்பரான இதெல்லாம் கிராண்ட் ஸ்வீட்ஸ் தான். கோங்குரா எல்லாம் இருக்கு. ஆமா கரெக்ட். தக்காளி தொக்கு இருக்கா பாருங்க.
தெரியலையே. ஆனியன் தொக்கு, புளியோதரை மிக்ஸ் இருக்கா பாருங்க, எடுப்போம். ஆனியன் தொக்கு இருக்கு, கோங்கூரா இருக்கு. புளியோதரை மிக்ஸ் இருந்தா எடுங்க. ஆனியன் தொக்கு வேணுமா? தேவையில்லை. ஆக்சுவலி உங்களோட புளியோதரை மிக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். எப்படி பிடிச்சா பாருங்க, கீழே விழுந்தது. லெமன் ரைஸ்க்குலாம் எதுக்குப்பா மிக்ஸ் வைக்கிறாங்க? லெமன் ரைஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்லாதீங்க. மிக்ஸ் வைக்கிறாங்க, அதே தான் கான்செப்ட். புளியோதரை மிக்ஸ் வந்து சோம்பேறிகள், என்ன மாதிரி சோம்பேறிகளுக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும், எல்லா சோம்பேறிகளுக்கும் விற்கிறாங்க. இது எல்லா மிக்ஸுமே அதுதானே, இது வேணா போட்டு சாப்பிடலாம். Would dare you say that, huh? எல்லா சோம்பேறி நான் உன்ன மாதிரி சோம்பேறி நான் சொல்றேன். ஏன்னா எல்லா சோம்பேறினா என்ன சொல்லலாம், எல்லாரையும் நீங்க எப்படி சொல்லலாம்? சோம்பேறிகளை சொல்றேன். உன்னை அண்ணன் யாரையுமே புளியோதரையை காணுமே, எல்லாத்தையும் மண்டையில இல்லையா? இல்ல கேட்கலாம், அவங்களை கேட்கலாம். ஆனியன் தொக்கு வேணுமா உங்களுக்கு? கோங்குரா ரைஸ் மிக்ஸ் வேணுமா வினோத்? உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டேன் வினோத். என்ன வினோத்? லெமன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து புளி பேஸ்ட் வச்சிருக்காங்க. நான் வீட்டில் யூஸ் பண்ணுற புளி பேஸ்ட் வந்து ஜாயோட பிராண்டு. ஜாய் பிராண்ட்லேயே இப்போ சின்ன சைஸும் வந்திருக்கு. ஏன் எனக்கு புளி பேஸ்ட் இது ரொம்ப பிடிக்கும்னா, இது வாட்டரில் மிக்ஸ் ஆனதுனால உங்களுக்கு வந்து குழன்னு இருக்காது. நம்ம வீட்டில் கரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். மேக்ரோனிலாம் இருக்கு, குட்டி குட்டி ஊறுகாய் வகைகளும் வச்சிருக்காங்க. மாங்காய் இஞ்சி இருக்கு வினோத், வேணுமா வினோத் உங்களுக்கு? நோ, வேணாமா? அஃப்கோர்ஸ் நம்மளோட கெச்சப் வெரைட்டிகள் எல்லாமே இருக்கு. பாவம் வினோத் ஒத்த காலில் தள்ளிட்டே வராது. தேன் கேட்டானே விவின். ஆயில் எல்லாம் வச்சிருக்காங்க. முக்கியமா நம்மளுடைய இதயம் நல்லெண்ணெய் இருக்கு. இந்த கடையில தான் பார்த்திருக்கேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இங்கே தான் பார்க்குறேன். இதயம் நல்லெண்ணெய் 35, நல்ல ரேட்டு. போகும்போது எடுத்துருவோம், அவ்வளோதானே. ஒரு இதயத்தை பார்சல் போடுங்க அப்படின்னு எடுத்துருவோம். இங்க வந்து மற்ற ஆயிலா இருக்கும், வெறும் இதே மட்டும் இல்லை, மஸ்டர்ட் ஆயில் இருக்கு, எல்லா விதமான ஆயிலும் வச்சிருக்காங்க. அடுத்த செக்ஷன் போலாமா? நான் எந்த கடையிலையும் பார்க்காத ட்ரைட் ப்ளம் வச்சிருக்காங்க. குபானிக்கா மீட்டான்னு ஒன்று பண்ணுவாங்க, அது வந்து ஏப்ரிகாட்ல பண்ணுவாங்க. ப்ளம்ல பண்ணாலும் சூப்பரா இருக்கும். உங்க யாருக்காவது அது பண்ணணும்னா இந்த ட்ரைட் ப்ளம் வாங்கி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அது ஒரு காம்பவுண்ட் மாதிரி பண்ணி ஐஸ்கிரீமோட சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டா இருக்கும். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி இது வெறும்னே கூட சாப்பிடலாம், நல்ல சூப்பர் ஸ்வீட்டா இருக்கும். அந்த ப்ளம்மோட புளிப்பு இல்லாம அது ஒரு மாதிரி நல்லா ஊறி போய் வினோதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து வேர்க்கடலை வச்சிருக்காங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு. டாரோ வந்து எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டோர்ல டாரோவே நல்லா இல்லை. ஆனா இவங்க கடையில வந்து டாரோ ரொம்ப அழகா சுத்தமா சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லோ பொட்டேட்டோ இருக்கு. சின்ன வெங்காயமும் நல்ல பெருசு பெருசா இருக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய பெரிய சின்ன வெங்காயம். எங்க அம்மா பார்த்தாங்கன்னா சந்தோஷப்பட்டுருவாங்க, பரவாயில்ல கடையில இதெல்லாம் கிடைக்குது, ஃப்ரீயா இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் செக்ஷன். இங்க வந்து அவங்களுடைய ஸ்வீட் செக்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு ஸ்நாக்ஸ் செக்ஷன் இருக்கு. யூஸ்வலி சமோசா வச்சிருப்பாங்களாம், இன்னைக்கு சமோசா தீந்துருச்சு. இங்க பக்கத்துலேயே ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்களாம் வந்து வாங்கி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இங்க வாங்கி சாப்பிட்டுட்டு டீ வேற வெளில வச்சிருக்காங்க, அந்த டீயை குடிச்சிட்டு கிளம்பிடலாம். இங்க அழகான ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் வந்து நம்ம ஜுன்னு பவுடர், நம்ம சீம்பால் பவுடர் இருக்கு. இது நான் நிறைய இடத்துல பார்த்தது கிடையாது, இங்கே தான் பார்க்குறேன். ஸோ உங்கள் யாருக்காவது வந்து நீங்கள் சீம்பால் சாப்பிடணும், ஹெல்த்துக்கு சாப்பிடணும்னு நினைப்பாங்க, ரொம்ப நல்லது. ஸோ அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்த ஏரியாவில் இவங்களோட பூஜை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அந்த சைடில் போய் எடுக்கலாமா? ஸ்வீட்டா? வாங்க காட்டுங்க வினோத், என்னெல்லாம் ஸ்வீட் பேர் சொல்லுங்க, நீங்க தான் ஸ்வீட் ஆளு. லட்டு, அது திருப்பதி லட்டு, அதெல்லாம் பெருசா இருக்கு. இது சொல்றேன், திருப்பதி லட்டுவா? ஓ லட்டு, திருப்பதி லட்டு, பர்ஃபி, விதவிதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு திருப்பதி லட்டு கிரேவிங் இருந்ததுன்னா வந்து சாப்பிட்டுருங்க. ஜிலேபி இருக்கு அந்த சைட்ல, அப்படியே போங்க அந்த சைடு. அழகான பிள்ளையார் ஒருத்தர் இருக்காரு. இதுல ரெண்டு இது ஆமா, கருப்பட்டி ஜிலேபியும் ரெகுலர் ஜிலேபியும் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கே, சூடா இருக்குப்பா. இதுக்குள்ள சமோசா ஹோல்டர்னால இங்க வந்து அவங்களுடைய எல்லா விதமான பூஜைக்கு தேவையான வாசனை ஐட்டங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த இடத்துல அழகழகா க்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. இந்த இடத்துல எல்லா பூஜை சாமான் குட்டியா, ரொம்ப விளக்கு, அந்த பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ், அந்த சிவலிங்கமும் ரொம்ப கியூட்டா இருக்கு, அழகா வச்சிருக்காங்க. எனக்கு யூஸ்வலி இந்த மாதிரி எல்லா விதமான அது என்ன இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச எல்லா ஃப்ளேவரும் இங்கே, சென்ட்டும் இங்கே வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஊரில் இருக்கிற எல்லா மூவ் கிவ்லாம் இருக்குது இங்கே. இந்த செக்ஷனில் நம்மளுடைய ஆர்கானிக் 24 மந்த்ரா, எல்லா இந்தியன் ஸ்டோர்லையும் யூஸ்வலி 24 மந்த்ரா ஆர்கானிக் இருக்கான்னு மக்கள் கேட்பாங்க. இவங்க வச்சுருக்காங்க, பேசிக்காக தேவையான எல்லா பொருளும் இருக்குது. கோகோனட் சுகரும் வச்சுருக்காங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து ரெகுலர் வெள்ளத்துக்கு பதிலாக, ரெகுலர் சுகர் பதிலாக கோகோனட் சுகர் யூஸ் பண்ணுறாங்க. யாரும் அன்றைக்கி கேட்டாங்க 24 மந்த்ரா கிடைக்குதான்னு, இங்கே கிடைக்குது. இந்த கடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆர்கானிக் ஐட்டம்ஸ். அஃப்கோர்ஸ் நான் ஆர்கானிக், மற்ற ரெகுலர் பிராண்டில் இருக்கிற எல்லா பருப்பு வகைகள் எல்லாமே இந்த கடையில் வச்சுருக்காங்க. இந்த செக்ஷனில் உளுந்து பருப்பு, இதுதான் யாரோ சொன்னாங்க இந்த பஞ்சரத்னா தால் போட்டு சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க.
உடம்புக்கு ரொம்ப நல்லதான் வினோத். வேணுமா? யார் உடம்புக்குன்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறாரு வினோத். இதுலேயும் ஆர்கானிக், அந்த 24 மந்த்ரா இல்லாமல் இவங்க கிட்ட இந்த இன்னொரு செட் ஆஃப் ஆர்கானிக் பருப்புகளும் இருக்கு. சூப்பராக இருக்கு. இதெல்லாம் இருக்குப்பா, சேவை, நம்மளோட ரெடிமேட் சேவை இங்கே இருக்கு. வினோதுக்கு வந்து அவல் ரொம்ப பிடிக்கும். அவல் இருக்கு, ரெட் ரைஸ் அவல் இருக்கு. அடுத்தது இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் தேவையான எம்டிஆர் மசாலாக்கள், ஆல் த ரெகுலர் ரெடிமேட் மசாலா. இதான் யாரோ சொன்னாங்க இந்த பவுடர் வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற அதே புளியோதரை பவுடர் மாதிரியே இருக்கும்னு. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, பட் இட்ஸ் குட் டு நோ. அப்புறம் மினிட் மீல், ஆல் த மினிட் மீல் பவுடர்ஸ் அண்ட் ரெடிமேட் ஐட்டங்கள், இதுவும் நல்லா இருக்கு. எல்லா விதமான எல்லாமே எம்டிஆர் தான் இருக்குல்ல. இங்கே குலாப் ஜாமுன் மிக்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே இருக்கு கிட்ஸு, ஹல்திராம் இருக்கு, எம்டிஆர் இருக்கு. இங்கே வந்து கிட்ஸு, நம்மளுடைய ஃபேவரட் கிட்ஸ் இருக்கு. வெரி நைஸ். அரிசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். எல்லா டைப்ஸ் ஆஃப் இது பாருங்க, அரிசிக்கு முன்னாடி இதை காட்டுங்க, மந்திர் பாருங்க, சூப்பராக இருக்குது இந்த 2 மந்திர். வெரி நைஸ், க்யூட்டாக கரெக்டாக வச்சுருக்காங்க. சில்வரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வீடு டெக்கரேட் பண்ணலாம், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நல்லா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. பூமாலை. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டோம். எல்லா விதமான ரைஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான் வந்து இட்லி ரைஸ் என்ன யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்க. தீப்போட பிராண்ட் இட்லி ரைஸு, காஸ்கோவோட உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பெஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் வாங்கினோன்னு போகும்போது வாங்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மட்டா எங்கே இருக்குது வினோத்? வேர் இஸ் த மட்டா? மட்டா இல்லைன்னா வாங்கி வச்சிட சொல்லுவோம், அவ்வளோதானே. இது இருக்குது நம்மளுடைய பாஸ்மதி ரைஸ் ஃபார் பிரியாணி. ப்ரௌன் இருக்குது, ஒயிட் இருக்குது, சோனா மசூரி இருக்குது, எல்லா விதமான ஆர்கானிக்கும் இருக்குது. யாருக்காவது மக்கு வேணும்னா டிஃப்ரெண்ட் கலரில் 3 மக்கு வச்சுருக்காங்க, 3 வெரைட்டியில். தொடப்பம் இருக்குது, அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த செக்ஷனில் ஒரு சூப்பரான வீட்டுக்கு தேவையான, நம்ம சிகை அலங்காரத்துக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. வினோதோடைய பியூட்டிக்கு காரணமான மைசூர் சாண்டல் சோப்பும் இருக்குது, டெட்டால் இருக்குது. ஹேர் கலர் இல்லைல்ல, நம்ம இது வரைக்கும் ஹேர் கலர் பார்த்த மாதிரி இல்லை, ரைட்? இதுதான்ப்பா எல்லாரும் சொன்னாங்க. இது போட்டு தேய்ச்சா வந்து பயங்கரமா பிராஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கடையில பார்த்துருக்கோம்ல. இது போட்டா பிராஸ் வந்து பல 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 பலன்னு ஆயிடுமா? காமாட்சி விளக்கெல்லாம் யூசுவலி நமக்கு தெரியாதுப்பா. இங்க இந்த பூஜை ரூம் வச்சிருக்கவங்க நிறைய பிராஸ். இது வேணுமா வேணும்? ஷேவிங் ஆலம் கோல்டா இருக்கும், வேணுமா? எசன்ஸ் கூட இருக்குங்க. லெட்ஸ் கோ டு திஸ் சைட். ஆப்போசிட்ல அப்படியே மசாலாக்கு ஆப்போசிட்ல இந்த சைடு வந்தோம்னா ஆல் த மசாலா பொடி இருக்கு, ரெடிமேட் இல்லாமல் இதெல்லாம் பொடி ஐட்டங்கள். நம்ம எப்பவுமே வந்து சக்தி இல்லைன்னா ஆச்சி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த சக்தி பிராண்டோட பொடிகள் இருக்கு. இன்ஃபேக்ட் இவங்களோட காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்ல எவரெஸ்ட் இருக்கு, அன்னபூர்ணாவும் இருக்கு. அன்னபூர்ணாவும் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ ஆச்சி இல்லைன்னா வந்து சக்தி தான் நம்ம ஊருடைய ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது மனப்பிராந்தி எனக்கே. நிறைய பேர் வந்து பிரியா கூட சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிரியாணிக்கு வந்து எவரெஸ்ட் பிராண்ட் நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க, இங்கே அடுத்த பொடிகளுக்கு வந்துட்டோம். பெருங்காய பொடி இருக்கு, புளி எல்லாம் இருக்கு, முழு புளி இருக்கு. கேரளா ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாக் கோக்கம் அப்படின்றத வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல வந்து இது கொடும்புளி அப்படின்வாங்க. இது போட்டு மீன் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். அதேதான் கோக்கம், கோக்கம் இதேதான். வாங்கி வாங்கி குடிப்பேனா, அந்த கோக்கம் தான் இதான். அதெல்லாம் இங்க இருக்கு. அப்புறம் எல்லா மிளகாலாம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மிளகா வந்து இந்த டைப் ஆஃப் மிளகா, இந்த ரெட் ஹோல் சில்லி. அதுவும் வந்து அந்த இது இல்லாமல் இருக்கும், இந்த ஸ்டெம் இல்லாமல் இருக்கும். அதுவும் தீப் பிராண்டோடது. சூப்பராக இருக்கும், நல்ல காரமாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அதுக்கு இந்த ரெட் மிளகாக்கே ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, சட்னிக்கு அது மாதிரி இருக்கும். இவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க, பெரிய சைஸ்ல. கரம் மசாலா, பாவ் பாஜி மசாலா, இதெல்லாம் பாருங்களேன் பல்கில் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு. வாவ். ஸோ பெரிய லெவலில் குக்கிங், பெரிய லெவல் குக்கிங் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பல்கில் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எல்லாம் ட்ரை மசாலாஸ் எல்லாமே. இதெல்லாம் ட்ரை மசாலா, குட்டி குட்டி ட்ரை மசாலாஸ் இருக்குல்ல, நம்ம பிரியாணிக்கு வாங்குறது அதெல்லாம். இன்ஃபேக்ட் யாரோ அன்னைக்கு சொன்னாங்க காஸ்கோல அந்த சினமன் பார்க்கோட இதுதான் நல்ல சினமன் பார்க்கு, நம்ம ஊரில் ஒரிஜினல் பார்க்கு தான். அது வந்து ஸ்ரீலங்காவோடது, ஒரிஜினல் கிடையாது. நாங்கள் ஸோ இந்தியன் பிரியாணிக்கு இதை வாங்கி போட்டு பாருங்க. நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன் வாங்க அப்படியே. இங்கே வந்து பிஸ்கெட்ஸ் அண்ட்
அவங்களுடைய ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க. ஏய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா இதை பார்த்து. நான் வந்து இதே இதுல பான் கேண்டி வச்சிருக்கேன். இங்க வந்து மஸ்க் மெலன் இருக்கு. மஸ்க் மெலன்னா நல்லா இருக்கு, நிறைய இருக்கு நினைக்கிறேன். மஸ்க் மெலன்னா கிர்னி பழம் ரைட்? அப்படிதான் நினைக்கிறேன். கிண்ணி பழம் தான் மஸ்ட். இது என்ன இங்க பாருங்க, மசாலா ஆம்லா. நெல்லிக்காய். நெல்லிக்காய்னா ஸ்பைசியா இருக்குமா? பைனாப்பிள் பக்கத்துல இருக்குது என்னது, மாங்காவா? மேங்கோ. வாவ். இதெல்லாம் அம்மாக்கே காமிச்சு அனுப்பணும். இது மாதிரி வெரைட்டி அனுப்புங்க. அம்மா பான் மட்டும் அனுப்பாம. ஒரு பான் மட்டும் இல்லாம இதெல்லாம் அனுப்புவீங்களா? உங்க மாப்பிள்ள சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வேணும் ட்ரை பண்றீங்களா? வேணும் இப்ப இதுல இன்னைக்கு வேணாம், நான் சொல்றேன். மசாலா மசாலா இப்ப வேணாம் எதுவும். வேணாமா? ஏன் வேணும் இப்படி சொல்லிட்டீங்க? கிண்டர் ஜாய் வேணுமா? வேணும் முறுக்கு நம்ம முறுக்கு. இது நல்லா காரமா இருக்கும் ஆக்சுவலி. இந்த இது வந்து ரொம்ப காரமா இருக்கும். இந்தியா foods. ஆமா நல்ல உரப்பா இருக்கும். அண்ட் குட்டி குட்டியா இருக்குமா, ஸோ ஒரு பைட் சைஸ் இது ஆக்சுவலி. தட்டம் ஏதோ ஒரு முறுக்கு எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி சாட் ஐட்டம்க்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். குட்டியா கியூட்டா இருக்குல்ல. இது கூட இந்த கடையில இப்ப பாக்குறேன் ஜானகி. வேற ஏதோ ஒரு கடையில கூட பார்த்தேன் இதே மாதிரி ஜானகியோட மிளகா பொடி, இட்லி மிளகா பொடி சூப்பரா இருக்கு. தேங்காய் பொடி மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஹார்லிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹார்லிக்ஸ். ஆனா லேடிஸ் ஹார்லிக்ஸ் எங்க இருக்கு? கிளாசிக். இதான் இந்த கிளாசிக் Ladies horlicks. லேடிஸ் ஹார்லிக்ஸ்னு ஒன்று இருக்கு. லேடிஸ் மட்டும் குடிக்கிறது. விமன் ஹார்லிக்ஸ். விமனுக்கு சக்தி கொடுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த கிளாசிக் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இது வாங்கி நைட்ல திடீர்னு எனக்கு ஏதாவது ஸ்வீட் கிரேவிங் வந்தா இதை வந்து பாலில் போட்டு குடிப்பேன். உடம்புக்கு நல்லதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. காஃபி பொடி இருக்கு இந்த இடத்துல. ID coffee. ஐடி இது ரீசெண்டாக நான் அடிக்கடி பார்க்குறேன் இந்த ஐடி காஃபி. ரெகுலர் நம்ம ஃபில்டர் காஃபி போடும்போது இந்த ப்ரூ இருக்குல்ல, இந்த ப்ரூவை வாங்கி, அதுவும் இந்த பர்டிகுலர் ப்ரூ, இந்த பாட்டிலில் இருக்கிற ப்ரூ வாங்கி ஒரு சின்ன டேஷ் ஆஃப் இது போட்டு ரெகுலர் காஃபியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு டெக்னிக். ஜென்ரலாக ரெஸ்டாரண்ட்டில் போடும்போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சிக்கரி ஃப்ளேவருக்கு இந்த ப்ரூவை ஆட் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த Leo coffee இருக்கு. கோத்தாஸ் பேக்கிங் மாற்றிட்டாங்களா? கோத்தாஸ் ஃபில்டர் இல்ல, இது வேற ஏதோ. ஆமா, ரெண்டு பிராண்ட் இருக்குது. கோத்தாஸோடது வந்து ஆரஞ்சு எல்லோல ஒன்று இருக்கும், இதுல ஒன்று இருக்கு. இது வந்து நோவா தேர்ம்ன்ற அந்த பீன், எந்த பீனோ அந்த பீனோட வெரைட்டி. இதுவும் நல்லா தான் இருக்கும். இதுவும் அதே சேம் சிக்கரி ரேஷியோ. நீங்க பின்னாடி பாத்துக்கோங்க. ஃபேவரட் டீ கடையில் வரேன் 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 வரேன். எனக்கு ஃபேவரட் கிடையாது. வினோத் டீனா வாகு பாக்கரி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி குடிக்கிற டீ. ஆக்சுவலி இதுல வந்து எல்லா மசாலாவும் அவங்களே போட்டு நல்லா, ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சும்மா ஓட்டுறாரு. இந்தியன் ஸ்டோர்ஸ்ல யூஸ்வலி இந்த டீ போடுவாங்க, அதுக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்குன்றதுனால சொல்றாரு. ஆனா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மக்களே அவர் சிரிக்கிறத நினைச்சு நீங்க வந்து கம்மியா எடை போடாதீங்க. வேற என்ன இருக்கு? ரெகுலர் டீ, மசாலா அதெல்லாம் தான். ஃப்ரைம்ஸ், அப்பளம். அப்பளம் இருக்குங்க. கர்ட் சில்லி இங்க பாருங்க, அம்பிகா அப்பளம், நம்ம ஊர் அப்பளம். நம்ம ஊர் அப்பளம் இருக்கு. கர்ட் சில்லியா? அந்த மிளகா, மோர் மிளகா. அதான் புரியுது. மோர் மிளகா பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன், கேள்விப்பட்டேன். இதயம் பிராண்டோட மோர் மிளகா. இது எதுக்கு இவர வேற ஒரு போட்டோவை போட்டிருக்காங்கன்னு தெரியல இதுல. இது கூட அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி குவிக் காஃபி வச்சிருக்காங்க இப்பெல்லாம். தண்ணி மட்டும் ஆட் பண்ணா போதும் போல இருக்கு. லைக் யூ ஜஸ்ட் ஆட் வாட்டர் அண்ட் யுவர் காஃபி. டேஸ்ட் அப்படி இருக்குமான்னு தெரியல. நல்லா இருக்கும்ன்றாங்க. டிராவல் பண்ணும்போது இட்ஸ் குட் டு கோ. அவசரத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்லையா வினோத்? அவசரத்துக்கு குடிக்கிறதுக்கு வச்சுக்கணும் நீங்க. டீ இல்ல மத்த டீ வெரைட்டி எல்லாம் காட்டினீங்களா? ஓகே. இதுல வந்து கஸ்டர்ட், ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி நான் ஒன்று போடும்போது இந்த மாதிரி ஒரு கஸ்டர்ட் பவுடர் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுலேயும் வந்து மேங்கோ ஃப்ளேவர், வனிலா ஃப்ளேவர் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ யூ கேன் ட்ரை தட். லெட்ஸ் கோ. இந்த ஜாகரி வீட்டில் நான் வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். வத்த குழம்பு பண்ணும்போது ஒரு ஸ்பூனை தூக்கி இதுலேருந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதை தவிர மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். அதுதான் அதோட டெக்னிக். விதவிதமான வெள்ளங்கள்லாம் இருக்குது, வெரைட்டி. எவ்வளோ வெள்ளம் வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்க. ஓ இங்கேயும் இருக்குது சேமியா. ஏன் இங்க இருக்கு? ஓ பாயசம். ஓகே ஓகே. இந்த சேமியா வாங்கிட்டு வெள்ளத்தை போட்டு நீங்க பாயசம் பண்ணிடலாம். ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. வினோதுக்கு காரி காரி பிஸ்கெட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பானிபூரியும் ரொம்ப பிடிக்கும் வினோதுக்கு. கரெக்ட். எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஜாகரியில் ஐ ரெக்கமெண்ட் திஸ் டைப் ஆஃப் ஜாகரி. பருப்பு பாயசம் நான் பண்ணும்போது இந்த டீப் பிராண்டோட இந்த டைப் ஆஃப் ஜாகரி, அச்சு வெல்லம், திஸ் இஸ் கால் அச்சு வெல்லம். இந்த குண்டு இஸ் கால் மண்டை வெல்லம். இது பேர் மண்டை வெல்லம், இது பேர் அச்சு வெல்லம். ஸோ அச்சு வெல்லம் வந்து ஐ ப்ரிஃபர், நல்லாயிருக்கும். இது வந்து போட்டு பண்ணி பார்க்கலாம். சுகர் சால்ட்லாம் அஃப்கோர்ஸ் வச்சுருக்காங்க. என்னுடைய ஃபேவரட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். திஸ் இஸ் ஆல் த குட்டி குட்டி பாத்திர பண்டங்கள் செக்ஷன். இதில் தேவையானது வந்து இது மாதிரி விஷயங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள். இது வந்து நம்ம மோதகம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு தேவையான அச்சு. அதுலேயே இது ஒன்று சோமாஸோடது.
சோமாஸா இல்ல கஜ்ராவா? சோமாஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே சோமாஸ். இது பேரு என்னது? இடுக்கியா? இடுக்கி டாங். ஆனா நம்ம ஊரோட ஸ்டாண்டர்ட் இடுக்கி தான். ஆனா ஃபுல்லா மெட்டல்லே இருக்கு வினோத். $4 தான். சூப்பரா இருக்கு. வெரி நைஸ். இது சின்ன கண்டி ரீசெண்டா ஃபேமஸா இருக்கு. இந்த குட்டி கரண்டி ரைட்? மாவு தோசை பண்ணும்போது. ஹேண்டில் சின்னது ஆனா இது சைஸ் பெருசு. ஆமா கியூட்டாவும் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. தோசை கரண்டியும் ரொம்ப கியூட்டா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல குவாலிட்டியா இருக்கு ஆக்சுவலி. ஃபுல்கா போடுற ஆளா இருந்தீங்கன்னா இதை வாங்கி ஃபுல்கா போடலாம். எவ்வளவுதான் கத்தி வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு கத்தி தான் நம்ம ஊர்ல எல்லா கிச்சன்லயும் வச்சிருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு கத்தி, எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அம்மா கூட 1000 கத்தி இருந்தாலும் இந்த பொடி கத்தியை தான் வச்சு வெட்டுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கும்னு. ஸோ அது. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் வடிகட்டி, நம்மளுடைய டீ போடுற வடிகட்டி. இங்கே பாருங்க கியூட்டா இருக்கு, நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, அழகா இருக்கு. இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க? பால் பாத்திரமா இல்ல டெக்கரேஷனா? பால் பாத்திரம், பொங்கல் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. பொங்கல் காப்பர், அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பிராஸ். பிராஸா? காப்பர் இந்த கலர்ல இருக்குமா? பிராஸா தெரியல எனக்கு. என்ன பண்ணுவாங்க? இட்லி பொடி. இல்ல யாராவது வீடுக்கு இப்போ கிரகப்பிரவேசம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். நல்ல கிஃப்ட் இது. நம்ம இந்தியாவில தான் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. காப்பர் பாட்டில்லாம் வச்சிருக்காங்க, சாப்பர் இதெல்லாம் இருக்கு. வெறும் இட்லி தட்டு, ஆல்ரெடி குக்கர் இருக்கு, ஆனா எனக்கு இட்லி தட்டு மட்டும் வேணும்னா $10 இட்லி தட்டு வச்சிருக்காங்க. டப்பா டபரா இந்த மாதிரி ஹீட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இங்க இருக்கு. அடுத்தது நம்மளுடைய ஃபேவரட்டான செக்ஷன்ல எப்போ பார்த்தாலும் எனக்கு பிடிச்சது இந்த தாளிப்பு கரண்டி. நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி ஹாக்கின்ஸ்ல வாங்கினீங்கன்னா இதோட ரொம்ப விலை அதிகம். இது ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு ஆக்சுவலி, ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்லி $7 பா இது. $12. என்ன டைப் ஆஃப் பொடிற பிரஸ்? ஆமா இது வந்து வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. இது ரெகுலர் வெரைட்டி. இது வந்து ரெண்டு பொடி இருக்குற யூஷுவல். ஆமா இது வந்து மேனுவலா நீங்க வந்து உட்கார்ந்து பிரஸ் பண்ணனும். இதுவும் பொடி தான் பா. அது ரெண்டு பொடி, இது ஒரு பொடி பிரஸ் பண்றது. ஆமா இது வந்து ஆனா ஈஸியா இதுல வரும், இதுல கொஞ்சம் டஃபா இருக்கும். ரெண்டு கையும் பிடிச்சு பாம்பு. இது ஹஸ்பண்ட் பண்ணலாம், இது வைஃபை பண்ணலாம் அந்த மாதிரி. ஐ மீன் அப்படி சொல்லல, நான் லேடிஸ் ஸ்ட்ராங்காவும் இருப்பீங்க, நான் உங்க லேடிஸை கம்மியா இறப்போம்ல, பட் சொல்றேன். இது வந்து ஹஸ்பண்ட் புரிஞ்சாலும் கை வலிக்கதான் செய்யும். இன்னும் கை வலிக்காத ஹஸ்பண்ட் புரிஞ்சற மாதிரி பேசுறீங்க. யார் புரிஞ்சாலும் கை வலிக்கதான் செய்யும். இங்க பாருங்க லெமன் புளியிறது. ஓ காஃபி ஃபில்டர். they have a coffee filter here. அங்க இருக்கிற காஃபி பொடி வாங்கி இந்த ஃபில்டர் போட்டு நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், காஃபி போட்டு சமைச்சுக்கலாம். ரொம்ப நாள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு டிங் டிக் பார்க்கறேன். இது பார்த்தா அந்த பாட்டிலாம் அந்த காலத்துல வந்து போடுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. $16 தான், நல்லா இருக்கு. இனிமே யாராவது ஹவுஸ் வார்மிங் போனீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுங்க. கிஃப்ட் கார்டெலாம் தராதீங்க. நல்லா ஹை குவாலிட்டியா இருக்குப்பா அந்த கிண்ணம்லாம். $2 தான். டீ பாத்திரம் கூட கரெக்டானதையும் வச்சிருக்காங்க, ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விளிம்பு இருந்ததுன்னா அப்படி ஸ்பில் ஆகாது. இங்க பாருங்க, ஐயோ கியூட்டா இருக்கு. ஆஹா, இது வந்து நாட் ஃபார் சமையல் அஃப்கோர்ஸ். இது பத்திரமா ஏதாவது ஷோ பீஸ் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சமைக்கலாம், பட் நமக்கு மனசு கேட்காது இது பண்றது. டபரா வச்சிருக்காங்க, காஃபி டபரா. வேணும்னா நீங்க காஃபி இல்லை டபரால கூட வாங்கி குடிச்சுக்கலாம். கியூட். டம்ளர் இருக்கு, கிண்ணம் இருக்கு, பிளேட் இருக்கு, நல்ல குவாலிட்டி பிளேட் வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கடையை ஆராய்ஞ்சு எடுக்கிறோம்ல வீடியோ. ஓ இங்க பாருங்க, 3 உள்ளுக்குள்ளேயே 3 இருக்கு. வாவ், ஃபுல் செட்டா அப்படியே நைஸ். அடுத்தது கீழே தோசை கல்லு, தவா. இதுதான் நம்ம வீட்டில் நான் வச்சிருக்கிற அயன் சப்பாத்தி போடுறது. சூப்பராக வரும் இதில். இது பார்க்கறதுக்கு இப்படி இருக்கே நீங்கள் நினைப்பீங்க, ஒரு வாட்டி நம்ம தேய்ச்சிட்டு சீசன் பண்ணிட்டோம்னா சூப்பராக அப்படியே இருக்கும், வருஷ கணக்கில் இருக்கும். இது ஒர்த்து. ஆமாம், வினோத் எப்போ பார்த்தாலும் கேட்பாரு வாழை இலையில வேணும்னு. பேப்பர். ஆமா, நான் ஒரு கெஸ்ட் ஏதாவது பண்றீங்க, வீட்டுக்கு கெஸ்ட் கூப்பிடுறீங்கன்னா இது மாதிரி வாழை இல்லாதவங்க பிளேட்டுக்கு பதிலா சாப்பிடலாம், பேப்பர் பிளேட்டுக்கு பதிலா அது மாதிரி சாப்பிடலாம். இலையில போட்டு சாப்பிடலாம். அஃப்கோர்ஸ் இங்க பூரி கட்டையெல்லாம் வச்சிருக்காங்க. பூரி கட்டையோட பேஸ் இருக்கு, கடாயும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கடாய் தான் ஆக்சுவலி நான் வந்து பொரிக்கிறதுக்கு வச்சிருந்தேன், ரொம்ப நாள் வச்சிருந்தேன். இன்னும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் வெளியில. ரொம்ப நல்லா உழைக்கும், சூப்பரா உழைக்கும். வெரி குட். இங்கே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தோம். ஓ இங்கே பாருங்கள், இதை மறந்துட்டேன். இந்த செக்ஷனில் நம்ம ஆட்டா ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டாலாம் இருக்குது. நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்களா. அந்த சைடு ரைஸ், இந்த பக்கம் ஆட்டா அப்படின்னு எல்லா விதமான ஸ்நாக்ஸும் வச்சுருக்காங்க. மிக்சர், ரெடிமேட் ஸ்நாக்ஸ், பானிபூரி மிக்ஸு, பேல்பூரி மிக்ஸு, அதுக்கு உள்ளே போடுறது வெளியே போடுறது எல்லாமே இருக்குது.
ஜானகி பிராண்டோடது இருக்குங்க பாருங்க. இந்த அம்மா மிக்சர் இருக்கு, அம்மா இருக்கு, அம்மாவில் ஏதோ ஒன்று ரொம்ப நல்லா இருக்குமே, டாப்பியோக்கா. டாப்பியோக்கா chips. அம்மாவோட டாப்பியோக்கா நல்லா இருக்கும். மிக்சர் இது இதெல்லாம் பிராண்ட் ஷாஷ். ஆமாம், ஆர்கானிக் ஸ்நாக்ஸ். ஆனந்த் கூட இருக்கு. ஆனந்த் இருக்கு, ஆர்கானிக் ஸ்நாக்ஸ் இருக்கு. மேங்கோ பல்ப், மேங்கோ லஸ்ஸி பண்ணணும்னா இந்த மேங்கோ பல்ப் வாங்கி தயிர் போட்டு பால் போட்டு மிக்ஸ், ரெசிபி சொல்லிட்டு அப்படி டக்குனு. ஈக்குவல் பார்ட்ஸு தயிர், யோகர்ட், மேங்கோ பல்ப் அண்ட் மில்க் மூணும் போட்டு அடித்து வேணுன்னா எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிங்கன்னா மேங்கோ லஸ்ஸி ரெடி. பிஸ்கெட்ஸ் இருக்குது. தவின் விவியனுக்கு பிடிச்ச பிஸ்கெட் இருக்கா? இதோ இருக்கு. தவின் விவியனுக்கு பிடிச்ச பிஸ்கெட் இதுதான், போர்பான் த ஒரிஜினல். வினோதுக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட் இந்த பார்லிஜி. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது ரஸ்க்கு. சிக்கி எது ஜெயக்கொடி? சிகோடின்னு போட்டிருக்காங்கப்பா. சிகோடியை தான் நீங்கள் ஜெயக்கொடின்றீங்க. அது ஜெயக்கொடி தான் தமிழ்நாட்டில். சிகோடி அது. இங்கே வந்து மற்ற ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இன்னொரு ஈஸியான ஸ்நாக்ஸ் சொல்கிறேன். பூந்தி இருக்குல்ல, இதை வாங்கி தயிர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்நாக் அது, ஹெல்த்தியாக இருக்குது. அண்டு டேட்ஸ் இருக்குது, சிப்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. சூப்பர். ஃப்ரூட் கேக் இருக்குது, வேணுமா வினோத்? செக் அவுட் ஏரியாவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. லைக் ரெடி டு கோ. ரொம்ப பல்கில் வேணாம், 1-2 தான் வாங்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டி இருக்குது. இருக்கு எல்லாருக்கும். இந்த மழைக்கும் இந்த குளிருக்கும் சூப்பரான டீ வச்சுருக்காங்க, சுட சுட டீ. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷனை வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. they going to expand it. eventually வந்து ஒரு கறி கார்னர் மாதிரி, அதாவது ரெடிமேட் ஃபுட் டு கோ வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மீட்டும் இவென்ச்சுவலி வந்துடும் அப்படின்னாங்க. இந்த இடத்துல வந்து சம்மரில் சூப்பராக சுகர் கேன் ஜூஸ் வச்சுருந்தாங்களாம், ரொம்ப நல்லா போச்சு. ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கிற ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ சுகர் கேன் ஜூஸும் இவென்ச்சுவலி இப்போ வெதர் கோல்டாக இருக்கிறதுனால வைக்கல, பட் வச்சுருப்பாங்க. சமோசா வாங்கிட்டு இந்த டீயை குடிச்சிட்டு இந்த கடைக்கு சாண்ட்ரமோன் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, நம்மளோட சேனல் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த கடையை வந்து பாருங்கள். நியூலி ஓப்பன். வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள், வந்து இங்கே சைந்தவிஸ் கிச்சன்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசுங்க. தேர் ஓப்பன் ஆல் 7 days, 9:30 AM-லேருந்து 9:30 PM வரைக்கும் திறந்துருக்கு. உங்களுக்கு இந்த கடையை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன்லேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை. ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பரான டீலில் வந்து எனக்கு இட்லி ரைஸும் இந்த இதுவும் கிடச்சிது. ஏன்னா மற்ற இடத்துலலாம் 45 இருக்குது, இது வந்து இங்கே 35 தான். இது வந்து 19 தான் இட்லி அரிசி. முக்கியமாக சொல்ல மறந்தது என்னன்னா, பொங்கல் டைம் வருது இல்லையா, சங்கராந்தி டைமில் தே வில் ஹாவ் பாட்டு, மட் பாட்டு, பானை, மேங்கோ லீவ்ஸ், ஜாஸ்மின், கரும்பு, சுகர் கேன் எல்லாமே வைக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு 2 weeks வந்துடும் இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்குறதுக்கான உங்களுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் இவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை. Thank you guys for watching this video.